கோப்பை போட்டிக்காக 30 லட்சம் தெருநாய்களை மொராக்கோ அரசின் அரக்க குணம் வேடிக்கை பார்க்கும் FIFA நிர்வாகம் கொதித்தெழுந்துள்ள உலக மக்கள் மனிதன் நாகரிகம் அப்படின்றத உருவாக்கி சமூகமா வாழ தொடங்கிய காலத்துல இருந்து காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தி தங்களோட காவல் விலங்குகளாக வேட்டை விலங்குகளாக மாற்றி அதை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அது பிற்காலத்துல காவல் விலங்கு அப்படின்றதாக இல்லாம செல்ல பிராணியா மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம நாய் அப்படின்றது வீட்டுல ஒருத்தனாகவும் நாய்களை மனிதர்கள் வளர்த்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் உலக கோப்பை கால்பந்து போட்டிக்காக 30 லட்சம் தெருநாய்களை மொராக்கோ அரசு திட்டமிட்டு அதை செய்து வருவதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்குது. FIFA 2030 உலக கோப்பை கால்பந்து தொடர மொராக்கோ, போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய 3 நாடுகள் இணைந்து நடத்துறாங்க. உலக கோப்பை கால்பந்து தொடர பிரம்மாண்டமா நடத்தி முடிக்க மொராக்கோ நாடு இப்பவே திட்டமிட்டு வராங்க. இந்த உலக கோப்பை கால்பந்து தொடருக்கு முன்பா நகரங்களை சுத்தம் செய்யற வகையில சுமார் 30 லட்சம் தெருநாய்களை மொராக்கோ அரசு திட்டமிட்டு இருக்காங்க. நாய்களை விஷம் கொடுத்து சுடப்படுவதாகவும் மின்சாரம் பாய்ச்சி வலி மிகுந்த சாதனைகளை பயன்படுத்தி பிடிச்சு அதுக்கப்புறமா குடோனுக்கு சென்று கொடூரமாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்குது. அங்கு நாய்கள் கொடூரமாக வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வேகமா பரவிட்டு வருது. இதன் காரணமா உலகெங்கும் இருக்கிற விலங்கு நல குழுக்களும் ஆர்வலர்களும் மொராக்கோ அரசுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மொராக்கோவில் ஆண்டுதோறுமா குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் முன்னிலையில 3 லட்சம் வரைக்கும் திருநாய்கள் படுவதா ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்குது. திருநாய்களை கட்டுப்படுத்த கருத்தடை தடுப்பூசி, கூண்டு வைத்து பிடித்து வேறு இடத்துல அடைப்பது அப்படின்னு எத்தனையோ மனிதாபிமான அணுகுமுறைகள் இருக்குது. மற்ற நாடுகள் திருநாய்களை கட்டுப்படுத்த இந்த செயலை செய்து வராங்க. ஆனா மொராக்கோ அதிகாரிகள் மிருகத்தனமாக நாய்களை குவிச்சிட்டு வராங்க அப்படின்னும் விலங்குகள் நல ஆர்வலர்களோட குற்றச்சாட்டா இருக்குது. மேலும் மொராக்கோ அரசோட இந்த கொடூரத்தனத்தை FIFA அமைப்பு தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னும் பலரும் வலியுறுத்திட்டு வராங்க.